இன்றைக்கி நான் செய்ய போகிற அறுவடை நம்ம மாம்பழம் தாங்க. நம்ம தோட்டத்தில் வந்து பல விதமான மாமரங்களை வச்சுருக்கிறேன். நான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகத்தில் வச்சுருக்கேன். இது நான் முதல்ல வச்ச மாமரங்க. அது வந்து சேலம் பெங்களூரா, அதுக்கப்புறம் குண்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ரகம் தான் இந்த 2 ரகம் மாம்பழமும். நிறையா அணில் சாப்பிட்டு போட்டுட்டாங்க. சரி, அவங்கெல்லாம் சாப்பிட்டு போட்டதுக்கு மிச்சம் தானே நமக்கு. அதனால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்ட பழத்தெல்லாம் அவங்கக்கிட்டே தூக்கி போட்டுட்டு மீதி பழத்தை தாங்க எடுத்துகிட்டு வந்தோம். இதுக்கு ஒரு சல்லை ஒன்று ரெடி பண்ணிட்டோம் நாங்கள். இது வந்து நம்ம கோயம்புத்தூர் அக்ரி எக்ஸ்போ போட்டிருந்தாங்க இல்லைங்களா, அங்கே தான் வாங்கிட்டு வந்தேன் இந்த சல்லையை. அதுலேருந்து தான் பறித்தோம். இப்போ இந்த சல்லை மூலியமாக பறிக்கிறதுனால ஒரு காய் கூட கீழே விழுறது கிடையாதுங்க. ஈஸியாக பறிச்சிடலாம். அப்படியே எல்லா காயும் பறிச்சிட்டேன். ஒரு 3 மரம் இருக்குது இந்த சேலம் பெங்களூரா குண்டு ரகத்தில். அந்த 3 மரத்துலேயும் காய்ங்களாம் பறிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பெங்களூர் மாங்கான்னு சொல்லுவாங்க. ஊருக்கு தகுந்தபடி ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாங்காய் தாங்க இது. இந்த மாங்காய் ஒரு மரம் வச்சுருக்கேன். இது வந்து குழம்புலாம் வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக வேண்டி ஒரு மரம் வச்சுருக்கேன். அதனால் அந்த காய்களையும் கொஞ்சம் பறிச்சுக்கலான்னு சொல்லிட்டு அந்த காய்களையும் பறிச்சுட்டேன். டோட்டலாக எல்லா காய்களையும் இருந்த காய்கள் எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்தாச்சு. வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஆளுக்கு கொஞ்சமாக ஷேர் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் சேல்ஸுக்கு கொடுக்க மாட்டிங்களான்னு சொல்லி கேட்குறீங்க. இந்த காய்ங்க வந்து பக்கத்தில் சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறதுக்கே சரியாக போயிருங்க. இனி அடுத்தடுத்த வருஷங்களில் கட்டாயமாக கொடுக்குறேன் நான்.